Hello students, நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் Dielectrics or insulators. இப்போ conductors பத்தி நமக்கு தெரியும். So இப்போ positively charged nucleus, அதை சுத்தி core electrons, அதுக்கு வெளியில outermost orbital இருக்கிற electrons. இந்த type of electrons வந்து பாத்தீங்கன்னா இந்த nucleus கூட loosely attached இருந்துச்சுன்னா தெர்மோடைனமிக் எனர்ஜியே என்ன பண்ணிடுது அப்படின்னா இந்த ஃப்ரீ அதாவது இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை லிபரேட் பண்றதுக்கு சஃபிஷியண்டா இருக்குது. ஸோ இது நியூக்ளியஸோட டாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும். இது மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் பொழுது ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜனுக்கு எலக்ட்ரான் ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்க முடியும். ஸோ இப்போ இந்த மெட்டீரியல்ல சார்ஜை கேரி பண்ணிட்டு போறதுக்கான கேரியர் இருக்கிறாங்க, எலக்ட்ரான்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க. ஸோ அதனால அது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்றோம். அந்த மெட்டீரியல்ஸை கண்டக்டர்ஸ் சொல்றோம், ஏன்னா அது ஈஸியா கரண்டை கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுல இருந்து கொஞ்சம் டீவியேட்டான ஒரு டாபிக் தான் இது, டயஎலக்ட்ரிக்ஸ் ஆர் இன்சுலேட்டர். இது எப்படின்னா ஒரு நான் கண்டக்டிங் மெட்டீரியல். Dielectrics or insulator அப்படிங்கிறது நான் கண்டக்டிங் மெட்டீரியல். ஓகே, ரைட். இங்க வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறாங்க, இங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது. ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் இந்த மெட்டீரியல்ல இல்ல. அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த சார்ஜ் கேரியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் சார்ஜஸா இருக்கும். அதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் டைட்லி அட்டாச்சு வித் நியூக்ளியஸ் அப்படின்னு இருக்கும். ஆட்டத்தோட ரொம்ப டைட்டா அட்டாச் ஆயிருக்குது. அப்படிப்பட்ட மெட்டீரியல்ஸ் தான் நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் சொல்றோம். அதுக்கு தான் இன்னொரு பேர் வந்து டைஎலக்ட்ரிக்ஸ். ஏன் ஸ்பெசிபிக்கா அதை வந்து டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோங்கிறத நம்ம இந்த டாபிக் முடியும் போது பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சூட்டபிள் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் எஸ் ஆர்பிட்டால் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் அப்படிங்கும் பொழுது 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதை சுற்றி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. ஓகே, மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இங்கே இந்த டோட்டல் ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸால டைட்டா அட்டாச் ஆயிருக்குது. ஸோ நம்ம தெர்மோடைனமிக் எனர்ஜி மூலமா இந்த எலக்ட்ரான்ஸை லிபரேட் பண்ண வைக்க முடியல. ஸோ இங்க இருக்கிற எல்லா சார்ஜஸுமே பவுண்ட் சார்ஜஸா இருக்குதுங்க. ஓகேங்களா, ஆட்டத்துக்குள்ள பவுண்டா இருக்குது. ஓகேங்களா, ஸ்ட்ராங்லி பைண்டடா இருக்குது. ஓகே, ஸோ இங்க ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் கிடையாது. ரைட், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எபோனைட், கிளாஸ், மைக்கா, இதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்றோம். இந்த டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலுக்கு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்றது மூலமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இன்கேஸ் இதை நம்ம கண்டக்டருக்கு அப்ளை பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பக்கம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டுவார்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல், பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட், அதை நோக்கி வேகமாக மூவ் ஆகும். இப்போ ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் ஈஸியாக மூவ் ஆகுது, அங்கே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை வந்து கண்டக்டர்னு சொல்றோம். பட் இந்த கேஸ்ல டைஎலக்ட்ரிக் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் ஸ்ட்ராங்லி அட்டாச்சு டு த நியூக்ளியஸா இருக்கிறது. அட் த சேம் டைம் நம்ம இதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றோம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு இன்ஃபினிட் பிளேன் ஷீட், இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு இன்ஃபினிட் பிளேன் ஷீட் ஆஃப் யூனிஃபார்ம் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிஸை மென்ஷன் பண்ணுது. அப்போ இதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும்? சிக்மா பை எப்சிலான் நாட். ஓகே, இதை பத்தி நம்ம அடுத்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ரைட், சரி. இப்போ வந்து ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜுங்க நெகட்டிவ் சார்ஜை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணும். என்னதான் இங்க வந்து நியூக்ளியஸ் பாசிட்டிவா இருக்குது, இந்த நியூக்ளியஸ் கூட எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்ட்ராங்லி அட்டாச்சா இருந்தாலும்
நம்ம இங்க கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஃபீல்டு என்ன செய்யுதுன்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுது, ஓரளவுக்கு அட்ராக்ட் பண்ணுது. நெகட்டிவ் ஃபீல்டும் என்ன செய்யுது அப்படின்னா இங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் ஜஸ்ட் ரொம்ப ஃபியூ டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதுங்க டுவார்ட்ஸ் நெகட்டிவ். இந்த ஃப்ரீ, அதாவது இங்க இருக்கக்கூடிய பவுண்ட் சார்ஜஸ் அது ஸ்ட்ராங்லி அட்டாச்சு தான், பட் இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு, அதாவது இந்த பாசிட்டிவ் ஃபீல்டுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதனால இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்பயும் அது வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டா தான் இருக்குதுங்க, பட் இது நாட் ஃப்ரீ டு மூவ். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றதால இதனால ஃப்ரீயா மூவ் ஆக முடியல, பட் அந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ரீஅலைன் ஆகுது. ஸோ ஓகே, இந்த மாதிரி ரீஅலைன் ஆகும் பொழுது நம்ம இதை எப்படி பார்க்கறோம்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர் இது, ரைட்? நெகட்டிவ் சார்ஜஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது அதோட சென்டரும் இதுதான். அப்போ பிஃபோர் த அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, பாசிட்டிவ் சார்ஜோட சென்டரும் நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸோட சென்டரும் ஒரே இடத்துல இருந்துச்சுங்க, கோயின்சைட் ஆகிருந்துச்சுங்க. எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்றதால பாசிட்டிவ் சார்ஜ் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி போடுறேன், பாசிட்டிவ் சார்ஜ் இந்த டைரக்ஷன்ல கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகுது அதோட ஆக்சுவல் பாயிண்டை விட்டுட்டு, நெகட்டிவ் சார்ஜோட சென்டர் வந்து இந்த டைரக்ஷன்ல இந்த பாயிண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ இங்க டூ டிஃப்ரெண்ட், அதாவது டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து தனித்தனியா செப்பரேட் ஆகுது, ரைட்? இதோ அதோட சென்டர்ஸ் வந்து செப்பரேட் ஆகுது. ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜ். அதனால தான் இந்த மெட்டீரியல்ல டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த மெட்டீரியலை நம்ம ரெண்டு டைப்ஸா பிரிக்கிறோம். ஆக்சுவலா டைஎலக்ட்ரிக் அப்படிங்கிறது என்னன்னா, தே ஆர் நான் கண்டக்டிங் மெட்டீரியல் அண்ட் ஹேஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர் பவுண்ட் வித்தின் த ஆட்டம்ஸ். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எபோனைட், கிளாஸ் அண்ட் மைக்கா. ஸோ இந்த மாதிரியான டைஎலக்ட்ரிக்ஸ்க்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்றதுனால அதோட பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜும் ஸ்லைட்டா டிஸ்பிளேஸ் ஆகுது. அதனால அங்க டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. இந்த விஷயம் நடக்கிறதால இந்த இன்சுலேட்டர்ஸை டைஎலக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதை வந்து ரெண்டு டைப்ஸா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து போலார் மாலிகூல்ஸ், இன்னொன்னு நான் போலார் மாலிகூல்ஸ். ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டைப்பா நான் போலார் மாலிகூல்ஸ் எடுத்துக்கிறோம். நான் போலார், அதாவது போல்ஸ் அங்க இல்ல அப்படின்றது மீனிங். போலார் அப்படிங்கிறது போல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஓகே, அப்போ ஒரு டைப் ஆஃப் மாலிகூல் அதுல போல்ஸ் இல்ல, அது வந்து நான் போலார் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர், ரைட்? இங்க போட்டிருக்கிற ஒரு சின்ன சர்க்கிள் பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர். இதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் வந்துங்க ஆர்பிட்டால, ஸ்டேஷனரி ஆர்பிட்டால அரௌண்ட் த நியூக்ளியஸ் அது வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கிறதா பார்க்குறோம். ஸோ இங்க இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸோட சென்டரும் இங்கேயே தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நியூக்ளியஸை பொறுத்து சிமெட்ரிக்கலா அரேஞ்ச் ஆயிருக்கும், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அது டெஃபினட்டா இதோட சென்டர், அதாவது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு கிளவுடை கிரியேட் பண்ணும். இதை ஆக்சுவலா வந்து கிளவுட் மாதிரி தான் பார்க்குறோம் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை. ஐ மீன் இதை சுத்தி இருக்கக்கூடிய இது இங்க வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது, சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நம்ம ஒரு அந்த நியூக்ளியஸை சுத்தி என்வலப் ஆயிருக்கக்கூடிய ஒரு கிளவுடா தான் பார்க்கிறோம். ஸோ அந்த கிளவுடோட சென்டர் வந்து சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸாவே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான டெஃபினிஷன். நான் போலார் மாலிகூல் இஸ் ஒன் இன் விச் centers of positive charge and negative charge are coincide. ஓகேங்களா? ரெண்டு ஒரே பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் நான் போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட். அப்போ பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஒரே பாயிண்ட்ல இருக்குதுன்னா நமக்கு ஆக்சுவலா டைபோலுக்கு என்ன டெஃபினிஷன்? பாசிட்டிவ் சார்ஜ், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸை நம்ம 2n கூட சொல்லியிருப்போம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை தான் டைபோல் அப்படின்னு சொல்றோம். இப்படிப்பட்ட டைபோலுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்குது, அதோட டைரக்ஷன் -q2 + q. இது வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி. ரைட். இப்போ
இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் போலார் மாலிகுல் கேஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜும் ஒரே பாயிண்ட்ல இருக்கிறதால there is no separation. ஓகே, ஸோ ஆக்சுவலா இந்த டைபோல் மொமெண்டோட மேக்னிடியூட் என்ன 2qa அல்லது சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் 2a. ஸோ இங்க சார்ஜ் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இங்க ஜீரோவா இருக்கிறதால இந்த டைப் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு வந்து பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் கிடையாது. ஓகே, பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் கிடையாது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா H2 ஹைட்ரஜன் மாலிகூல், O2 ஆக்சிஜன் மாலிகூல் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ரைட், இந்த மாதிரியான மாலிகூல்ஸ் எல்லாம் நான் போலார் மாலிகூல்ஸ் சொல்றோம். இதோட சென்டர் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜும் ஒரே பாயிண்ட்ல கோயின்சர் ஆயிருக்குது. இதை நம்ம எக்ஸாம்பிளா நம்ம ஹைட்ரஜன் மாலிகூல் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் எடுத்து போடுறோம். பாசிட்டிவ் ஓட சென்டர் இல்லையா, ஒரு நம்ம சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா சென்டர் ஆஃப் த பாசிட்டிவ் இங்க இருக்குதுங்க, சென்டர் ஆஃப் த நெகட்டிவும் இங்க இருக்குது. அப்போ ஒரு சிங்கிள் ஆட்டம் அப்படின்னா அதுக்கு டெஃபினட்டா போல்ஸ் இருக்காது. ஓகே, இதுக்கு பக்கத்துல இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துட்டு வரோம், அப்பதான் அது வந்து ஹைட்ரஜன் மாலிகூலை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, எடுத்துட்டு வரோம். இப்போ என்ன செய்யுதுன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது. அதனால ஆக்சுவலா நீங்க ரொம்ப டீப்பா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த டோட்டல் மாலிகுல் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜோட சென்டர் எங்க இருக்குதோ அதே பாயிண்ட்ல தான் இந்த டோட்டல் மாலிகுலோட நெகட்டிவ் சார்ஜோட சென்டரும் இருக்கும், டியூ டு சிமெட்ரிக்கல் நேச்சர். ஓகேங்களா, ஸோ அப்போ இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் நான் போலார் மாலிகூல். ஓகேங்களா, ரைட். அப்போ நம்ம இதுக்கு என்ன சொன்னோம்னா நோ பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட், அதுக்கு ஒரு நிரந்தரமான டைபோல் மொமெண்ட் கிடையாது. P வேல்யூ இஸ் 0. ஓகே, சரி. ஓகே சார், பர்மனண்டா இல்ல அப்பனா வேற ஏதோ சம் ப்ராசஸ் பண்றது மூலமா இந்த இதுக்கு வந்து டைபோல் மொமெண்ட்டை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா முடியும். இப்போ நம்ம ஒரு ஸ்பெசிமென் எடுத்துக்கிறோம், இதுல வந்து நான் போலார் மாலிகூல்ஸ் வச்சிருக்கிறோம். ஓகேங்களா, நான் போலார். இப்போ இந்த சைடு வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டும் இந்த சைடு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட்டும் எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைடு, E அவுட் சைடு, அதோட டைரக்ஷன் லெஃப்ட் டு ரைட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. இங்க உள்ள வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் நான் போலார் மாலிகூல்ஸ் இருக்குது. அதோட சென்டர் ஆஃப் பாசிட்டிவும் சென்டர் ஆஃப் நெகட்டிவும் ஒரே பாயிண்ட்ல கோயின்சர் ஆயிருக்குதுங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம பாசிட்டிவ் பிளேட் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல. அப்ப என்ன செய்யுதுன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான் நெகட்டிவோட சென்டர் வந்து கொஞ்சம் இந்த சைடு டிஸ்பிளேஸ் ஆகும், பாசிட்டிவோட சென்டர் இந்த சைடு டிஸ்பிளேஸ் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு மாலிகுலோட பாசிட்டிவ் சார்ஜோட சென்டரும் நெகட்டிவ் சார்ஜோட சென்டரும் ஸ்லைட்டா டிஸ்பிளேஸ் ஆகுது. ரைட், ஈச் அண்ட் எவ்ரி மாலிகுலோட இந்த சென்டர்ஸும் சார்ஜ் சென்டர்ஸும் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஓகே, அப்போ டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு மாலிகுலும் ஒரு டைபோலா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இது ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் வேல ரீஅலைன் ஆயிருக்குது. கரெக்டுங்களா, இந்த சைடெல்லாம் நெகட்டிவ் இந்த சைடெல்லாம் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிபிக் வேல ரீஅலைன் ஆயிருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு சார்ஜஸோட சென்டர்ஸும் கோயின்சைட் ஆயிருந்ததுங்க. இப்போ ரெண்டு சார்ஜஸோட சென்டரும் ஸ்லைட்டா டிஸ்பிளேஸ் ஆயிருக்குது, செப்பரேட் ஆயிருக்குது. அப்போ they have the dipole moment, மீன் நான் ஜீரோ டைபோல் மொமெண்ட். அப்போ அதுக்கு வந்து டைபோல் ஒவ்வொரு மாலிகுலுக்கும் டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இந்த டைபோல் மொமெண்ட்டை இல்ல இந்த டைபோல்ஸை என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்றோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்ததால தான் இந்த டைபோல்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சு, டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு. அதனால இதை வந்து நம்ம இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதோட டிரெக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்க. எப்பவுமே டைபோல் மொமெண்டோட டிரெக்ஷன் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைபோல், ஈச் அண்ட் எவ்ரி மாலிகூல் ப்ராசஸ் பண்ணிருக்கக்கூடிய டைபோல் மொமெண்ட்டும் எப்படி இருக்குதுங்க, லெஃப்ட் டு ரைட் ஆக்ட் ஆகுது. ஸோ இதோட நெட் டைபோல் மொமெண்டோட டிரெக்ஷனும் லெஃப்ட் டு ரைட் ஆக்ட் ஆகுது. லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிறது என்னன்னா
எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸோ அது எப்படின்னா நான் போலார் மாலிகுல நம்ம எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட வைக்கும் பொழுது அங்க வந்து டைபோல் மூமெண்ட் இன்டியூஸ் ஆகுது. இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸை நம்ம போலரைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து போலரைஸ்ட். அங்க வந்து போல்ஸ் கிரியேட் ஆகுது. கரெக்டுங்களா? போலரைஸ்டு ஒரு ப்ராசஸ் அங்க நடக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலார் மாலிகூல்ஸ் பார்க்கிறோம். போலார் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி போல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். ரைட். இப்போ ஒரு சில மாலிகூல்ஸுக்கு நேச்சுரலாவே ரைட் நம்ம எந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணாமையே கூட சென்டர் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜும் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குது. ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான் கிளவுட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இது சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ், அதாவது சென்டர் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாயிண்ட் மே பி சென்டர் ஆஃப் த எலக்ட்ரான் இல்ல சென்டர் ஆஃப் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கிளவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில செப்பரேஷன் இருக்குதுங்க. இந்த செப்பரேஷன் நேச்சுரலாவே இருக்குது. நேச்சுரலாவே பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நேச்சுரலாவே டூ போல்ஸ் இருக்குதுங்க. அதனால இதை போலார் மாலிகூல்ஸ் அப்படிங்கிற. அப்போ போலார் மாலிகூலுக்கான டெஃபினிஷன் என்னன்னா the centers of the positive and negative charges are separated even in the absence of external electric field. இதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலா எந்த ஃபீல்டும் கொடுக்காமயே அங்க செப்பரேஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுக்காமையே செப்பரேட் ஆயிருக்குதுன்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கொடுக்காமையே அதுக்கு வந்து டைபோல் மொமெண்ட் இருக்கும். இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ தே ஹேவ் பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட். போலார் மாலிகூல்ஸுக்கு பெர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருக்குதுங்க. ஓகே, இப்போ நம்ம போலார் மாலிகூல்ஸ் இருக்கிற ஒரு ஸ்பெசிமன் எடுத்துக்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா H2O, N2O, HCl, NH3 இந்த மாதிரியான மாலிகூல்ஸ் எல்லாம் they possess permanent dipole moment. ஓகே, இப்போ இந்த மாதிரியான மாலிகூல்ஸ ஒரு சேம்பர்ல ஒரு ஸ்பெசிமனா எடுத்துக்கிறோம். இதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் அப்ளை பண்றோம். ஆக்சுவலா ரைட், இப்போ ஒரு ஸ்பெசிமன் ஆஃப் போலார் மாலிகூல்ஸ் இங்க எப்படி இருக்குதுன்னா நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாலிகூல் எடுத்துக்கிறோம். ரைட், நம்ம ஒவ்வொரு மாலிகூல் எடுத்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இது மாதிரி there are million number of molecules இருக்குது அந்த ஸ்பெசிமன்ல. ரைட், சரி, எல்லா மாலிகூல்ஸுமே இதே மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாதுங்க. ஆக்சுவலா எப்படி நடக்குதுன்னா இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த மாதிரி ஒவ்வொரு மாலிகூலும், அதாவது ஃபர்ஸ்ட் மாலிகூல் கிரியேட் பண்ணக்கூடிய டைபோல் மொமெண்ட்டை பேலன்ஸ் பண்ற மாதிரி இன்னொரு மாலிகூல் இருக்கு. இந்த மாலிகூல் கிரியேட் பண்ணக்கூடிய மொமெண்ட்டை பேலன்ஸ் பண்ற மாதிரி இன்னொரு மாலிகூல் இன்னொரு மாலிகூல் இன்னொரு மாலிகூல். ஸோ அப்போ தனி மாலிகூல் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து டைபோல் மொமெண்ட் இருக்குதுங்க. பட் ஒரு ஸ்பெசிமன் எடுத்துக்கிட்டோம்னா they have no net dipole moment, அதாவது அதோட net dipole moment, total dipole moment is equal to 0. இதுதானுங்க ஸ்பெஷல் கேஸ். ஓகே, இப்போ அது வந்து போலார் மாலிகூல் தான். பட் அதுல இருக்கிற ஒவ்வொரு மாலிகூல்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டைபோல் மொமெண்ட்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு நெய்பரிங் மாலிகூல் இருக்கிறாங்க. இப்போ டோட்டலா பார்க்கும்பொழுது எஃபெக்டிவ் வேல்யூ ஆஃப் த டைபோல் மொமெண்ட் இஸ் 0. சரி, ஓகே, இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்ட அப்ளை பண்றோம், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றோம். ரைட், எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் அப்ளை பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குதுங்க. இ அவுட் லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு மாலிகூலும் இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இதுல இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகூல். இன்கேஸ் அது லிக்விடா இருந்துச்சுன்னா, சாலிடா இருந்ததுன்னா இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா they are tightly fixed with the lattice point. ரைட்,
ஸோ இங்க இருக்கிற ஆக்சுவலாவே ஒவ்வொரு மாலிகுலுக்கும் டைபோல் மொமெண்ட் இருக்குது, இங்கேயும் டைபோல் மொமெண்ட் இருக்குதுங்க. பட் இதோட டோட்டல் டைபோல் மொமெண்ட் நவ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. தே ஹாவ் நெட் டைபோல் மொமெண்ட், non-zero net dipole moment produce ஆயிடுச்சு with the application of external field. இதுதான் போலார் மாலிகூல்ஸ்க்கும் நான் போலார் மாலிகூல்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரண்ட், ரைட்? அப்போ இதோட டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குங்க? எப்பவுமே நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட், ரைட்? எக்ஸ்டர்னல் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே டைபோல் மொமெண்ட்டை நெட் டைபோல் மொமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த போலார் மாலிகூல்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டீப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் போலார் மாலிகூல்ஸ்ல மேக்சிமம் ஹோமோநியூக்ளியர் மாலிகூல்ஸ் இருக்கும், ரைட்? இது ஹீட்ரோநியூக்ளியர் மாலிகூல்ஸா இருக்கும், ரைட்? ஓகே, மேக்சிமம். ஓகே, இப்போ நம்ம போலரைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம், ரைட்? இப்போ அது போலார் மாலிகூல்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நான் போலார் மாலிகூல்ஸா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்ணும் பொழுது போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல் டைபோல் மொமெண்ட் இருக்கும், பட் நெட் டைபோல் மொமெண்ட் 0வா இருக்கும். நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நெட் டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நான் போலார் மாலிகூல்ஸ் அப்படின்னா இண்டிவிஜுவல் டைபோல் மொமெண்ட் இருக்காது. நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்ணும் பொழுது அதோட சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் செப்பரேட் ஆகும். அதனால ஒவ்வொரு மாலிகூலுக்கும் இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நெட் டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி கிரியேஷன் ஆஃப் அல்லது ப்ரொடக்ஷன் ஆஃப் நெட் டைபோல் மொமெண்ட், இந்த ப்ராசஸுக்கு பேரு போலரைசேஷன் அப்படின்னு சொல்றோம், ரைட்? In the presence of external electric field, the dipole moment is induced in the dielectric material. This process is called polarization. சரி, ஓகே, இதை மெஷர் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். போலரைசேஷன் அப்படிங்கறத நம்ம P வெக்டார் அப்படிங்கறத மென்ஷன் பண்றோம். P வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னா டோட்டல் டைபோல் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம். ஓகேங்களா? டோட்டல் டைபோல் மொமெண்ட், இது ஸ்மால் p நெட் வெக்டார் எழுதிக்கலாமா? ரைட். அதாவது நெட் டைபோல் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம், ரைட்? அதாவது இந்த மாதிரி ஏன் சார் சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு ஸ்பெசிமன் எடுத்துக்கிறோம், ரைட்? ஏதோ ஒரு சர்டன் வால்யூம் இருக்கக்கூடிய ஸ்பெசிமன் எடுத்துக்கிறோம். ஸோ இதுல சர்டன் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குது. இன்கேஸ் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்றதால ஒவ்வொரு டைபோலும் அலைன் ஆகலாம், இல்லைன்னா செப்பரேட் ஆகலாம். ஸோ அதனால நெட் டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகலாம். இப்போ ஏதோ ஒரு சர்டன் நெட் டைபோல் மொமெண்ட் இங்கே ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அது P1 வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஒரு சாம்பிள் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ரைட்? இப்போ இதே சாம்பிளை நம்ம இதை விட கொஞ்சம் பெரிய வால்யூம்ல எடுத்துக்கிறோம், ரைட்? இதை விட கொஞ்சம் பெரிய வால்யூம்ல எடுத்துக்கிறோம். சேம் சாம்பிள் எக்ஸ் தான், ரைட்? இப்போ அதுக்கும் இதே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்றது, இங்க என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தோமோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட இங்கேயும் கொடுக்கிறோம். பட் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா இங்க இருக்கிறத விட இதோட வால்யூம் அதிகம். ஸோ இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அதிகங்க. ஸோ இதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நெட் டைபோல் மொமெண்ட் டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் கேஸை விட அதிகமா இருக்கும், ரைட்? அப்போ இந்த டோட்டல் டைபோல் மொமெண்ட்டை மட்டுமே வச்சு அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா போலரைஸ் ஆயிருக்குது அப்படிங்கறத சொல்ல முடியாது, ரைட்? அது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் அல்லது டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆல்சோ. நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஜஸ்ட் இந்த போலரைசேஷன் அப்படிங்கறத அந்த மெட்டீரியலோட நேச்சரா மட்டுமே கொண்டு வரணும். ஸோ பாத்தீங்கன்னா இங்க யூனிட் வால்யூம் அசியூம் பண்ணிக்கிறோம், ரைட்? இந்த வால்யூம்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், நெட் டைபோல் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதே யூனிட் வால்யூம் இங்க எடுத்துக்கிறோம், ரைட்? இங்கேயும் அதே நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தானே இருக்கும், ஏன்னா ரெண்டுமே சேம் மெட்டீரியல், ரெண்டுக்கும் ஒரே டென்சிட்டி தான். அப்ப யூனிட் வால்யூம்ல ஒரே நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் இருக்கும், ஒரே அமௌண்ட் ஆஃப் மாஸ் தான் இருக்குங்க. ஓகே, அப்போ இங்கேயும் இதே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அது சேம் டைபோல் மொமெண்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இப்போ என்ன மாறலன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறல, மெட்டீரியலும் மாறல. ஸோ யூனிட் வால்யூம்ல இருக்கிற நெட் டைபோல் மொமெண்ட்டும் மாறல. அப்போ
இதுக்கு பதிலா வேற ஒரு மெட்டீரியல், அதாவது எப்படின்னா Y அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்பெசிமன் எடுத்துக்கிறோங்க. அதுல யூனிட் வால்யூமுக்கு இதே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ரைட், டோட்டலாவே அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு அதுல ஒரு பாத்தீங்கன்னா யூனிட் வால்யூம் நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுது டெஃபினட்டா இங்க இருக்கிற அதே டைபோல் மொமெண்ட் இங்க ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேங்களா? அப்போ அதாவது நெட் டைபோல் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம் அப்படிங்கிறது ஃபார் கிவன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது டெல்ஸ் அபவுட் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல், நாட் த சைஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஓகேங்களா? சோ நமக்கு நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலை தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான குவான்டிட்டி தான் போலரைசேஷன். சோ அதனால தான் என்ன செஞ்சிருக்கிறோங்க, நெட் டைபோல் மொமெண்ட், டோட்டல் டைபோல் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் த டைஎலக்ட்ரிக் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். ஓகேங்களா? ரைட். சோ இதுக்கான இன்னொரு ஈக்குவேஷன். சோ இது வந்து ஆக்சுவலா எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது இந்த போலரைசேஷன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்பெசிமன் எடுத்துக்கிறோம், அதுல ஏதோ சர்டன் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குது. அதை நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு இன்வால்வ் பண்றோம், அப்ளை பண்றோம் அதுல எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, ரைட். இப்போ ஏதோ ஒரு சர்டன் ஃபீல்டு கொடுக்கும் பொழுது இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ், ஸோ இது மாதிரி ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் டைபோல் மொமெண்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து யூனிட் வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சர்டன் போலரைசேஷன் இங்க ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது டைபோல் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம், தட் இஸ் கால்ட் போலரைசேஷன் வெக்டார் எடுத்தாச்சு, ரைட். So இது வந்து definitely depends on the nature of the material, right? Okay, வேற எந்த குவான்டிட்டி இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கவனிச்சோம்னா, ஜஸ்ட் இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். அப்போ இங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்களோட இன்னும் அதிகமா அட்ராக்ட் பண்ணும், இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகும், இந்த பொசிஷன் விட்டு இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ டெஃபினட்டா இதுவும் அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் இங்க டிஸ்பிளேஸ் ஆகும். அதனால இந்த டைபோல் ஒவ்வொரு டைபோலோட லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், ரைட். ஒவ்வொரு டைபோலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும் இனிஷியலா இருந்ததை விட. அப்போ ஒவ்வொரு டைபோல் மொமெண்ட்டும், ஒவ்வொரு மாலிகுலோட டைபோல் மொமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ டெஃபினட்டா நெட் டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் போலரைசேஷன் வெக்டாரும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணா போலரைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ போலரைசேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட், அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்ட், ரைட். அப்போ இது வந்து ஆக்சுவலா எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்ல, நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலையும் சேர்த்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஜஸ்ட் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுத்துட்டு ஒரு ஈக்குவல் டு போடுறோம் அப்படின்னா இதை ரெண்டையும் எக்ஸாக்டா ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் கை, ரைட். எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி கை இன்டு இ வெக்டார். இந்த சிம்பல் கை அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி இங்க யூஸ் பண்றோம்னா எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி, அதாவது இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கறதோட மெஷர் தான் எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி. ஓகே, இப்போ இதோட யூனிட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இது ஆக்சுவலா என்னங்க, நெட் டைபோல் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம், ரைட். ஓகே, இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம். P vector equal to chi e into E vector. So chi e அப்படிங்கிறது என்னன்னா இதையும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். Polarization per unit electric field, அது electric susceptibility, right? Polarization per unit electric field, அதாவது ஒரு ஸ்பெசிமனுக்கு யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும் பொழுது அங்க எந்த அளவு போலரைசேஷன் வெக்டார் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி ஆஃப் தட் மெட்டீரியல் அப்படிங்கிறோம், ரைட். இப்போ இந்த P வெக்டார் அப்படிங்கிறது என்னங்க, நெட் டைபோல் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம் ஹோல் டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க ஆல்ரெடி இருக்கிறது. டைபோல் மொமெண்ட் அப்படின்னா அதோட யூனிட் என்னவா இருக்கும், கூலும் இன்டு மீட்டர். ஏன்னா டைபோல் மொமெண்ட் அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். இப்போ கூலும் மீட்டர், ரைட். கூலும் மீட்டர் டிவைடட் பை வால்யூம் இருக்கு, ஸோ மீட்டர் கியூப் ஹோல் டிவைடட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுங்க. நம்ம நியூட்டன் பர் கூலும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வோல்ட் பர் மீட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க நான் வோல்ட் பர் மீட்டர் யூஸ் பண்றேன். இங்க மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் கேன்சல், இங்க என்ன கிடைக்குங்க, அப்போ
கூலும் per volt, right, per, so இங்கே நம்ம கேன்சல் பண்ண முடியும், மீட்டர் அண்ட் மீட்டர் கேன்சல் பண்ண முடியும், per மீட்டர். இதுவும் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சசெப்டிபிலிட்டி. அல்லது இன்கேஸ் இந்த இடத்துல நியூட்டன் பர் கூலும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூலும் மீட்டர் டிவைடட் பை மீட்டர் கியூப் ஹோல் டிவைடட் பை நியூட்டன் பர் கூலும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி எழுத முடியும்? கூலும் மீட்டர் இங்கே கேன்சல் பண்ணலாம், மீட்டர் ஸ்கொயர், ஸோ சாரி மீட்டர் ஸ்கொயர் இன்டு கூலும் பர் நியூட்டன். இப்போ கூலும் ஸ்கொயர் பர் மீட்டர் ஸ்கொயர் பர் நியூட்டன். இதுவும் இன்னொரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சசெப்டிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக போலரைசேஷனோட யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக போலரைசேஷன் அப்படிங்கிறது டோட்டல் டைபோல் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம், ரைட்? அப்போ கூலும் மீட்டர் டிவைடட் பை மீட்டர் கியூப், ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர், இப்போ கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் போலரைசேஷன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைடு டயஎலக்ட்ரிக். ஓகே, இப்போ போலார் அண்ட் நான் போலார் மாலிகூல்ஸ்ல அது போலாரா இருந்தாலும் நான் போலாரா இருந்தாலும் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாத வரைக்கும் அதோட நெட் டைபோல் மொமெண்ட் ஜீரோவா இருந்துச்சு. ஓகே, இப்போ நாம ஒரு எக்ஸாம்பிளுக்கு போலார் மாலிகுலை எடுத்துக்கலாம். போலார் மாலிகுல இருக்கிற ஒரு ஸ்பெசிமன். ஓகே, டைஎலக்ட்ரிக், அதில் ஃப்ரீ சார்ஜஸ் இருக்காது, பவுண்ட் சார்ஜஸ். ஓகே, இப்போ ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ், இந்த மாதிரி சில மாலிகூல்ஸ் ஓரியன்ட் ஆயிருக்கு, ரேண்டமா ஓரியன்ட் இருக்கு. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் வே இல்லாம ரேண்டம் மேனர்ல ஒவ்வொரு மாலிகுலும் ஓரியன்ட் இருக்கு. எந்த மாதிரினா எதை பேலன்ஸ் பண்றதுக்குன்னா இதோட நெட் டைபோல் மொமெண்ட் ஜீரோவா பேலன்ஸ் பண்றதுக்காக அது அப்படி ஒவ்வொரு ஸ்பெசிபிக் இதுதான் அப்படிங்கிற வே இல்லாம ரேண்டம் மேனர்ல ஓரியன்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதுல போலார் மாலிகூல்ஸ்ல. ஓகே, இப்போ இதோட net dipole moment is equal to 0. There is no polarization, right? இப்போ நம்ம external field இங்க நம்ம அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா சொல்ல பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட், இங்க நம்ம ஒரு ஸ்பெசிமனை வைக்கிறோம், இங்க நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிளேட், எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் EO இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, ரைட்? லெஃப்ட் டு ரைட் டைரக்ஷன்ல இது ஆக்ட் ஆகுது. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏதோ சம் மேக்னிடியூட் இருக்கு. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட் இங்க இருக்கிறதால நெகட்டிவ் சார்ஜஸ் இப்படி ஓரியன்ட் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி ஓரியன்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் இருக்கிற எல்லா மாலிகுலும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த ஒரு ஸ்பெசிபிக் மேனரை கிரியேட் பண்ணும். அப்போ ஒவ்வொரு ஆக்சுவலாக முன்னாடியே ஒவ்வொரு மாலிகுலுக்கும் டைபோல் மூமெண்ட் இருக்குது, இங்கேயும் இருக்குது. பட் இங்கே வந்து நெட் டைபோல் மூமெண்ட் 0, பட் இங்கே நெட் டைபோல் மூமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0, ரைட்? இப்போ நம்ம அதாவது இந்த ஸ்பெசிமனுக்கு உள்ள இன்சைட் எந்த ஒரு ஏரியாவில் ரீஜன்ல ஒரு யூனிட் வால்யூம் எடுத்துக்கிட்டாலும் இல்லை ஒரு ஸ்மால் வால்யூம் எடுத்துக்கிட்டாலும் அங்கே எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் டெஃபினட்டாக இருக்கும். அப்படின்னா நெட் சார்ஜ் இன்சைட் த டைஎலக்ட்ரிக் இஸ் 0. பட் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. சர்ஃபேஸுக்கு ஜஸ்ட் நியரராக இருக்கக்கூடிய ரீஜனில், அதாவது பாசிட்டிவ் பிளேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜனில் நெகட்டிவ்லி சார்ஜ்டு
ரீஜனும் நெகட்டிவ் சார்ஜ் பிளேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜன்ல பாசிட்டிவ்லி சார்ஜ் ரீஜனும் இருக்கும். அதாவது இந்த சர்ஃபேஸ்ல நெகட்டிவ் சார்ஜும் இந்த சர்ஃபேஸ்ல பாசிட்டிவ் சார்ஜும் லொகேட் ஆயிருக்கும், ரீஅலைன் ஆயிருக்கும். அப்பனா சர்ஃபேஸ்ல டெஃபினட்டா நெட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு நான் ஜீரோ. பட் டயலக்ட்ரிக் இன்சைட்ல பார்த்தோம்னா எந்த ஒரு ரீஜன் எடுத்தாலும், ஏன்னா எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவ்வளோ நெகட்டிவ் சார்ஜ் டெஃபினட்டா இருக்கும். பட் டெஃபினட்டா அங்க அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல நெட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட கண்டக்டர் மாதிரி நமக்கு தெரியுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும் பொழுது நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர் இஸ் ஜீரோ. அதே மாதிரி தான் டயலக்ட்ரிக்கும் பிஹேவ் பண்ணுது. பட் இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மேனர். இதே ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு கண்டக்டரை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்க எந்த ஃபீல்டு இருக்குதோ எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு ஈக்குவலா எல்லா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இங்க வந்து ரீஅலைன் ஆயிடும், ரீடிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். அப்போ எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் இங்க ப்ரொடியூஸ் ஆயிடும். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எந்த அளவுக்கு இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்சைட் த ரீஜன் ஆஃப் த கண்டக்டர் ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆயிடும். அப்படின்னா ரெண்டு ஃபீல்ட்ஸும் ஒன்னுக்கு ஒன்று ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ நெட் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஜீரோ இன்சைட் த கண்டக்டர் ஈவன் தோ which is placed in the region of external field. பட் இங்க அப்படி இல்லை, எல்லா சார்ஜஸும் ரீஅலைன் ஆக முடியாது. என்ன காரணம்னா சார்ஜஸ் ஆர் பவுண்ட் டு த நியூக்ளியஸ். இல்லையா, அங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பவுண்ட் டு த நியூக்ளியஸ். ஓகே, அப்போ இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் இன்டர்னலா ஒரு ஃபீல்ட கிரியேட் பண்ணுது. அந்த ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஆல்வேஸ் டைரக்டட் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு. இப்போ இந்த டைரக்ஷன்ல இன்டர்னல் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ரெட் கலர்ல போட்டிருக்கிறது இன்டர்னல் ஃபீல்டு, இ இன்டர்னல் அப்படின்னு நேம் வைக்கிறோம். ஓகே, பட் இந்த இ இன்டர்னல் கண்டக்டர் நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுது இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல. எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு ஈக்குவலா இருந்துச்சு கண்டக்டர்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபீல்டு. பட் இங்க அப்படி இல்லைங்க, அந்த அளவுக்கு ரீஅலைன் ஆக முடியாது, ரீடிஸ்ட்ரிபியூட் ஆக முடியாது. ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டோட வேல்யூவை விட இது டெஃபினட்டா கம்மியா இருக்கும் இந்த இன்டர்னல் ஃபீல்டோட மேக்னிடியூட். ஓகேங்களா? அப்போ இந்த ரீஜன்ல இருக்கிற டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இ எஃபெக்டிவ் இல்ல இ டோட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வெக்டர் சம் ஆஃப் த டூ ஃபீல்ட்ஸ். ஏன்னா இங்க எக்ஸ்டர்னல் ஃபீல்டும் உள்ள ஆக்ட் ஆகுது, இன்டர்னல் ஃபீல்டும் ஆக்ட் ஆகுது. இ எக்ஸ்டர்னல் இஓ பிளஸ் இஐ இன்டர்னல் ஃபீல்ட். இந்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்று ஆப்போசிட்டா இருக்குதுங்க. அப்போ இதோட வேல்யூ வந்து ஜஸ்ட் நெகட்டிவ், ரைட்? அதாவது ஆப்போசிட்டா இருக்குது, மைனஸ் சைன் இண்டிகேட் பண்றோம். அப்போ இ எக்ஸ்டர்னல் மைனஸ் இ இன்டர்னல், இதுதான் எஃபெக்டிவ் டோட்டல் electric field inside the dielectric which is placed in a region of electric field அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த E external விட total electric field கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதாவது ஃப்ரீ ஸ்பேஸ்ல, இப்போ இதுதான் விஷயம், ஃப்ரீ ஸ்பேஸ்ல என்ன இன் கேஸ் இது ஃப்ரீ ஸ்பேஸா இருக்குது, இதுல நம்ம ஒரு சர்டன் எலக்ட்ரிக் ஃபீல்டை எஸ்டாப்ளிஷ் பண்றோம், அதோட வேல்யூ இருக்கும், ஒரு சர்டன் வேல்யூ ஈன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஒரு டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா இங்க ஃபீல்டு ரெடியூஸ் ஆகுது. என்ன காரணம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பவுண்ட் சார்ஜஸ் கொஞ்சம் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிறதால இன்டர்னல் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அந்த இன்டர்னல் ஃபீல்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படிங்கிற டைரக்ஷன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் ஆக்ட் ஆகுதுங்க. அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் லெஸ் தென் த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ஆஃப் த டைஎலக்ட்ரிக். அப்போ இந்த சார்ஜ் டென்சிட்டியை நம்ம பவுண்ட் சார்ஜ் டென்சிட்டிஸ் அப்படின்னு சொல்றது. பாசிட்டிவ், ஸோ பிளஸ் சிக்மா, சிக்மா பி, பி டினோட்ஸ் பவுண்ட் சார்ஜ். ஓகேங்களா? இது வந்து மைனஸ் சிக்மா பி அப்படின்னு எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ்லி சார்ஜ் இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் பிளேட்டு ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுதோ அதே மாதிரி இந்த ஸ்பெசிமனோட இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ் டென்சிட்டி, இல்லைங்களா, நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், இங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இன்டர்னல் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல கிரியேட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். ஓகே.
இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வாலை நம்ம கன்சிடர் பண்றோம். வால் அதாவது இனிஷியலா டெஃபினட்டா நியூட்ரலா இருக்கும். இப்போ என்ன செய்யறோம்னா ஒரு பலூன், அதாவது ஏர் அடைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பலூன் எடுத்துட்டு அது ஒரு சூட்டபிள் மெட்டீரியல்ல வச்சு ரப் பண்றோம். ரப் பண்றதால அங்க அதுல இருக்கக்கூடிய ஏதோ அதாவது ஒரு மெட்டீரியல் இருந்து அந்த பலூனுக்கு ஒரு சில எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்ப அந்த பலூனோட சர்ஃபேஸ் எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு சர்ஃபேஸா மாறுது. ஓகே, இதை நம்ம ஒரு அதாவது நியூட்ரல் சார்ஜ் இருக்கக்கூடிய வால் பக்கத்தில் எடுத்துட்டு போகும் பொழுது வால்ல இருக்கக்கூடிய இன்கேஸ் ஃப்ரீ சார்ஜஸ் அங்க இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரிப்பல் பண்ணி அதை கொஞ்சம் ஆப்போசிட் ஃபேஸுக்கு கொண்டு போகுதுங்க. அப்போ இங்க எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குன்னா நெகட்டிவ் சார்ஜோட பாசிட்டிவ் சார்ஜ் பக்கமா இருக்கிறதால இந்த பலூன் இந்த வாலோட ஸ்டிக் பண்ணிக்குது. ஸோ இப்படி ஸ்டிக் பண்றதுக்கான காரணம் இதனால கிரியேட் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இங்க ஆக்சுவலா என்ன செய்யுது அப்படின்னா இந்த பலூன் இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய வால்ல இருக்கக்கூடிய சார்ஜஸை போலரைஸ் பண்ணிருக்குது. ரைட்? பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் இந்த சைடு, நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இந்த சைடு. இனிஷியலா ரெண்டு சார்ஜஸோட சென்டர்ஸும் ஒரே பாயிண்ட்ல கோயின்சைட் ஆயிருந்துச்சு. இங்க நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட கொண்டு வரோம். நெகட்டிவ்லி சார்ஜ், அதாவது எப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட இதோட விசினிட்டிக்கு எடுத்துட்டு வந்தோம்னா இந்த சார்ஜஸ் ரீஅலைன் ஆகுது. அதனால இங்க போலரைசேஷன் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த போலரைசேஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதால இந்த ஃபேஸ்ல பாசிட்டிவ், அதனால பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணிக்குதுங்க. இந்த பலூன் அந்த வால்ல ஸ்டிக் பண்ணிக்குது. ஓகே, அடுத்த டாபிக் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஓகே, அதாவது ஒரு மெட்டீரியல் எந்த லிமிட் வரைக்கும் அது டைஎலக்ட்ரிக்கா பிஹேவ் பண்ண முடியும். டைஎலக்ட்ரிக் அப்படின்னாலே அதோட நேச்சர் அங்க இருக்கிற சார்ஜஸ் பவுண்ட் சார்ஜஸா இருக்குது. அப்போ எந்த ஒரு லிமிட் வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும் பொழுது அந்த சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செப்பரேட் ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் இந்த சார்ஜஸ் பவுண்ட் சார்ஜஸாவே இருக்க முடியும். ஸோ எந்த லிமிட் வரைக்கும் இதனால பவுண்ட் சார்ஜஸ் இல்ல இதோட டைஎலக்ட்ரிக் நேச்சரை ரிட்டைன் பண்ணிக்க முடியுமோ அதுதான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றோம். அதாவது எக்ஸ்டர்னல் ஃபீல்டை அப்ளை பண்ணும் பொழுது ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபீல்டை அப்ளை பண்ணும் பொழுதுங்க, ஸோ அந்த ஸ்பெசிமன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாலிகுலையும் நம்ம இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், பாசிட்டிவ். நான் இந்த சைடு பாசிட்டிவ் சார்ஜ் பிளேட் வைக்கிறேன், இங்க நெகட்டிவ் சார்ஜ் பிளேட் வைக்கிறேன். நான் அதாவது எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை மூலமா இந்த ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ண இந்த ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணா நம்ம ஆல்ரெடி அந்த டாபிக் போலரைசேஷன் அப்படிங்கிற டாபிக்ல பார்த்துருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆக ஒவ்வொரு டைபோலோட லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டைபோல் மொமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், போலரைசேஷன் அதிகமாகும் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்கேயும் அதே தான் நடக்குதுங்க. பட் ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம இந்த ஸ்பெசிமனுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா அது போலாரா இருந்தாலும் நான் போலாரா இருந்தாலும் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் கிடக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக்சுவலா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் எந்த ஃபோர்ஸால ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கூலும்பிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸால ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்குது. ரைட்? அப்போ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r², இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண இதோட டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. டிஸ்டன்ஸ் கொஞ்சமா அதிகமானாலும் கூட அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப டிராஸ்டிக்கா குறையும். அப்போ இதோட பைண்டிங் நேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சர்டன் லிமிட்ல இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் டோட்டலா ஐசோலேட் ஆயிடும், டோட்டலா செப்பரேட் ஆயிடும். அப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு மாலிகூலும் டியர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட்? தனியா பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
ரைட். இந்த மாதிரி இந்த ஸ்பெசிமனுக்கு எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ற வரைக்கும் இது இங்க இருக்கக்கூடிய சார்ஜஸ் பவுண்ட் சார்ஜாவே இருக்குதோ அதுதான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த டைஎலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கு மேல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பவுண்ட் சார்ஜஸ் என்னவா மாறிடும்னா ஃப்ரீ சார்ஜஸா மாறிடும். ஸோ எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்புறம் பவுண்ட் சார்ஜஸ் ஃப்ரீ சார்ஜஸா மாறுதோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ரைட். அப்போ ஒரு சர்டன் லிமிட்ல என்னவாகுதுன்னா அங்க அதுல இருக்கக்கூடிய பவுண்ட் சார்ஜஸ் ஃப்ரீ சார்ஜஸா மாறுது. ஸோ இதை நம்ம டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது இன்சுலேட்டரா பிஹேவ் பண்ணுச்சு. என்ன காரணம்? அதுல ஃப்ரீ சார்ஜஸ் இல்ல, பவுண்ட் சார்ஜஸ் இருந்துச்சுங்க. ரொம்ப ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்ட கொடுக்கும் பொழுது பவுண்ட் சார்ஜஸ் ஃப்ரீ சார்ஜஸா மாறுது. டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் நடக்குது. டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் நடந்ததுக்கு அப்புறம் அங்க ஃப்ரீ சார்ஜ் வந்துருச்சு. ரைட். அப்போ இதனால அங்க எலக்ட்ரிசிட்டி ஈஸியா கண்டக்ட் ஆகும், ஈஸியா ஃப்ளோ ஆக முடியும். ஓகேங்களா? அப்போ இதுதான் டெஃபினிஷன் ஃபார் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். The maximum electric field the dielectric can withstand before it breaks down. அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அதனால வித்ஸ்டாண்ட் ஆக முடியுதோ, அது டைஎலக்ட்ரிக்காகவே பிஹேவ் பண்ண முடியுதோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், அப்போ ஏருங்கிறதும் டைஎலக்ட்ரிக் தான். எதெல்லாம் இன்சுலேட்டரோ அதெல்லாம் டைஎலக்ட்ரிக் தான். ரைட். ஏர்ல ஃப்ரீ சார்ஜஸ் கிடையாது. ரைட். அப்போ அதுல இருக்கிறது எல்லாமே பவுண்ட் சார்ஜஸ். பட் இதுவும் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃப்ரீ சார்ஜஸ் அங்க கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 × 10⁶ வோல்ட் பர் மீட்டர் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அப்புறம் அது ஃப்ரீ சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுல இருக்கக்கூடிய பவுண்ட் சார்ஜஸ் ஃப்ரீ சார்ஜஸா மாறும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் ஆஃப் த ஏர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது மாதிரி சில சப்ஸ்டன்ஸுக்கான டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, மைக்கா அப்படிங்கிறதுக்கு 100 × 10⁶ ஃபார் மைக்கா 100 × 10⁶ வோல்ட் பர் மீட்டர் ஃபீல்ட கொடுத்தோம் அப்படின்னா தான் என்ன நடக்குங்க? ஃப்ரீ சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகும், டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் நடக்குங்க. டெஃப்லான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 60 × 10⁶ வோல்ட் பர் மீட்டர். ஓகே. அடுத்தது பேப்பருக்கு, ஆக்சுவலா பேப்பருக்கும் ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. அது 16 × 10⁶. ஃபார் பேப்பர் 16 × 10⁶ வோல்ட் பர் மீட்டர் ஃபீல்ட அப்ளை பண்ணா அதுக்கு ஃப்ரீ சார்ஜஸா மாறிடும். ஏருக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கிறோம் 3 × 10⁶. பைரெக்ஸ் கிளாஸுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1.4 × 10⁶ வோல்ட் பர் மீட்டர். ரைட். 10⁷. சாரி, 1.4 × 10⁷. இல்லைன்னா 14 × 10⁶ வோல்ட் பர் மீட்டர். இது இது பைரெக்ஸ் கிளாஸுக்கு. ஓகே. ஸோ இது டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அல்லது டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன். சிம்பிளா சொல்லணும், டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது டைஎலக்ட்ரிக்ல இருக்கக்கூடிய பவுண்ட் சார்ஜஸ் ஃப்ரீ சார்ஜஸா மாறக்கூடிய அந்த மொமெண்ட்டை டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் அதனால டைஎலக்ட்ரிக்காவே வித்ஸ்டாண்ட் ஆக முடியுதோ அதை டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தேங்க்யூ.